சார் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்கிறதுக்கான சுற்றுப்பயணம் அந்த அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. சுற்றுப்பயணம் பண்ணுறதுக்கு போய் காவல்துறை அனுமதி கேட்டால் இன்ன வரைக்கும் அனுமதி தரலையே சார். திரு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணமே போகக்கூடாது அல்லது பிரச்சாரமே செய்யக்கூடாது என்று தமிழக காவல்துறை நினைக்கிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு ஒரு இடத்த சொல்கிறாங்க விஜய் தரப்பில், நாளைக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு இல்லைங்க அந்த இடத்துல கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே சரி சார் இந்த இடத்துல கொடுங்கன்ட்டு இன்னொரு இடத்தை கேட்குறார்கள். அந்த இடத்துலையும் கொடுக்க முடியாது சார்ன்றாங்க. சார் ஏற்கனவே தாவேகாவோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மேலேயும் அவரோட சேர்ந்து ஒரு 5 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சார். இந்த மாதிரி பைக்குகள்லாம் வச்சுருந்தாங்க, அது இடையூறாக இருந்தது அப்படின்ற மாதிரி. அதுவும் ப்ளஸ் விஜய் அவர்கள் பிரச்சாரம் போகிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல இல்லையா, அதையும் சேர்த்து திரு விஜய் கண்டிச்சிருக்காரு சார். திரு புஷி ஆனந்த் போய் திருச்சி மாநகர ஆணையர்கிட்ட இந்த திருச்சியில் தான் 13/9/2025 அன்று திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார். அதற்கு திருச்சி மாநகர ஆணையர்கிட்ட போய் இந்த அனுமதி கடிதத்தை கொடுப்பதற்கு முன்பாக சாமி கும்பிட்டு விட்டு செல்லுவோம் என்று அந்த ஒரு ஏதோ ஒரு வரசதி விநாயகர் ஏதோ ஒரு கோவில், விநாயகர் கோவில், அந்த விநாயகர் கோவிலில் போய் அதை கொடுத்து வணங்கி விட்டு வரலான்னா புஷி பின்னாடியே தொண்டர்கள் போயிருப்பாங்க. கொஞ்சம் நின்று கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, அதுக்கு பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கன்னா அவங்க மேலே கேசப்பட்டிருக்காரு. திரு விஜயோட பயண விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், அடுத்தது நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, திருவள்ளூர், வடசென்னை, கோவை, ஏறக்கூட எல்லா மாவட்டங்களும் வச்சுங்க, இதுக்கு ஒன்று ஒன்றா படிச்சுட்டு எல்லா மாவட்டங்களும் 20/12/2025 வரை, 13/9/2025 தொடங்கி 20/12/2025 வரை பிரச்சாரம், திரு விஜய் அவர்களோட பிரச்சாரம் எல்லா மாவட்டங்களையும் கவர் பண்ணிடுறார். இதுதான் பிளான். ஸோ இப்போது டிசம்பர் மாதம் போகிற பிரச்சார பயணத்திற்கு இப்போவே எதற்கு போய் அனுமதி கேட்க வேண்டும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எங்கே போகிறாரு? திருச்சி. திருச்சிக்கு அடுத்ததாக நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, ஒரு வாரம் கழித்து 7 நாட்கள் கழித்து 20ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் தொடங்க இருக்கிறது. அப்போது 20ஆம் தேதி போய் அனுமதி கேட்டாங்கன்னா பிரச்சனை முடிந்தது இல்லையா? ஸோ அதனால் முதல்ல திருச்சிக்கு கேட்கலான்னா திருச்சியில் எந்த இடத்துக்குமே பர்மிஷன் கொடுக்கல. இது மட்டும் அல்லாமல் திரு புஷி ஆனந்த் மீதும் வழக்குகள் போட்டிருக்காங்க இல்லையா? அதை ரெண்டையும் சேர்த்து தான் திரு விஜய் அவர்கள் நீங்கள் என்னங்க எங்களை பார்த்து பயப்படுகிறீர்களா, அஞ்சுகிறீர்களா? அதாவது திமுக தாவேகாவை கண்டு அஞ்சுகிறதுன்னு சொல்றாரு. அது பெரிய வார்த்தை இல்லையாங்க சார்? ஏன்னா ஒரு 50-60 வருஷம் இருக்கிற கட்சி திமுக ப்ளஸ் ஆளும் கட்சியாக இருக்குது. தாவேகாவை பார்த்து எதுக்கு சார் பயப்பட போகுது? பவள விழா கொண்டாடிய கட்சிமா, பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய கட்சி. சரி, என்ன தப்பு விஜய் கேட்குறதுல சொல்லுங்கள், நீங்கள் பயப்படல ரைட்டா? ஒரு பர்மிஷன் கேட்குறதுக்கு லைட்டாக ஒரு டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா அதுக்கு கேஸ் போடுறது கூட விடுங்க. அது ஏதோ அது ஒரு அரசியல் கட்சின்னா இந்த மாதிரிலாம் கேஸை போடுவாங்க. ஒரு ஆனந்த் சந்திக்கணும், எனக்கு அது விடுங்க, அதை ஓரமாக வச்சுருங்க. போய் முதல்ல ஒரு இடத்த திருச்சியில் எனக்கு இந்த இடத்த கொடுங்கன்றாங்க, கொடுக்க மாட்டேன்றீங்க. அடுத்து இன்னொரு இடம்னு சொல்கிறாங்க, அதையும் கொடுக்க மாட்டேன்றீங்க. சரி, எங்கே தான் ஏன் கொடுப்பீங்கன்னா எங்கேயுமே கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறீங்கன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லுங்கள்? பயம் தானே சார்? இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல ரைட்டா? திரு விஜய் அவர்களே இதை சொல்கிறாரு, நீங்கள் எங்களை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்குறாரு. அதில் என்ன தப்பு சொல்லுங்கள்? ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகம் வேண்டும் அல்லவா? என்ன தப்பு? நாங்கள் ஒரு திருச்சி கமிஷனரோ, ஒரு திருச்சி ரூரல் எஸ்பியோ, ஒரு திருச்சி ரேஞ்ச் டிஐஜியோ எங்கேயுமே நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை பயப்படுதுன்னு இல்லாமல் வேறு எப்படி புரிஞ்சுக்கிறது? நாட்டில் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தேர்தல் நடவடிக்கை இருக்குது. அதுதானே விஜய் அவரோட அறிக்கையில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு விஜய் அறிக்கையில்? ஒரு அரசியலில் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணுறது ஒரு நடவடிக்கை மாதிரி, அதை கூட பண்ண விடாமல் பண்ணீங்கன்னா இது எப்படி? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சார், மதுரை மாநாட்டுக்கே இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தாங்க. நீதிமன்றத்தை அணுகித்தான் அவர்கள் அனுமதி வாங்கினார்கள். இங்கே பாருங்கம்மா, இன்னைக்கு இப்போ செப்டம்பரில் ஆரம்பித்து டிசம்பர் வரை இந்த பிரச்சார பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரச்சார பயணத்துக்கும் கோர்ட் அணுகணுமா? சில மாவட்டங்கள் மதுரை பெஞ்சு, சில மாவட்டங்கள் சென்னை, இப்போ ஒவ்வொன்றுக்கும் அணுகிட்டே இருக்கணுமா? அப்போது நீங்கள் ஆட்சி நடத்துறீங்களா, அராஜகம் பண்ணுறீங்களா? இந்த கேள்வி எழுகிறதா? இன்னொன்று, சுற்றுப்பயணம் பிரச்சாரம்னாலே கூட்டம் தானே சார்? நம்ம கூட்டம் தான், கூட்டம் வரத்தான் செய்யும். கூட்டத்தை கூட்டுவதற்காக தான் பிரச்சாரமே பண்ணுறது. நீங்கள் எல்லாம் போய் ரோட்டில் போய் பிரச்சாரம் பண்ணுவீங்க, ரோட்டை அடைச்சிக்கிட்டு பேனர் வச்சு பிரச்சாரம் பண்ணுவீங்க, வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் பண்ணுவீங்க. விஜய் மட்டும் வீட்டில் உட்காந்துட்டு பிரச்சாரம் பண்ணணுமா? இது உங்களுக்கு ஒரு அராஜகமாக தெரியவில்லையா? நீங்கள் இப்படி பண்ண விஜய் கட்சி வளருங்க. புரிய மாட்டேங்குது. சாதாரணமாக இல்லைங்க, நம்ம திமுகவுக்கு போடலாம், அதிமுகவுக்கு போடலாம் நினைக்கிற ஒரு ஆள் கூட நான் இந்த தம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்கு, என்ன இப்படி பண்ணுறாங்க எல்லோரும் சேர்ந்து என்று சிம்பத்தியாக இது மாறும். இது ஏன் இவர்களுக்கு புரியவில்லை என்று எனக்கு இந்த பாருங்கள், நீங்கள் விஜய் விமர்சனம் பண்ணுங்கள், விஜய்க்கு அரசியலே தெரியாதுன்னு சொல்லுங்கள். விஜயால் நான் ஆட்சியெலாம் அமைக்கவே முடியாதுங்க. விஜய்க்கு என்னங்க கொள்கை இருக்குது? எது வேணாலும் சொல்லுங்கள், நீ பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அராஜகத்தின் உச்சம். சார் இப்போ மதுரை மாநாட்டுக்கெலாம் நம்ம பார்த்தோம், சில கட்டுப்பாட்டுகளோட பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுதானே அந்த மாதிரி பண்ணலாம்ல சார்?
சரி, அனுமதி வாங்கி பிரச்சாரம் பண்ணால் நடுவில் ஆம்புலன்ஸ் விட்டு அங்கேயும் தொல்லை கொடுக்குறது. நீங்கள் மட்டும்தான் நாட்டில் அரசியல் பண்ணணும், நீங்கள் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணணும், உங்கள் திராவிட மாடல் பொய்கள் மட்டும்தான் அரங்கேற வேண்டும் இல்லையா? இது அராஜகத்தின் உச்சம். நான் கொடுத்துருவாங்கன்னு தான் நினச்சேன். நான் அதெல்லாம் ஒன்றும் சிக்கல் இருக்காது, கொடுத்துருவாங்க. நான் சொன்ன நிகழ்ச்சியில் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், கொடுத்துருவாங்க. எப்படி இப்போ பண்ணவே கூடாது, நான் பர்மிஷனே கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, பிரச்சாரம் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்களா? பர்மிஷன் தரோன்னு வெயிட் பண்ணுங்கன்னு பர்மிஷன் கிடையாதுன்ட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேம்மா, மவுண்ட் ரோடு பர்மிஷன் வேணும்னு கேட்குறாரு. சார் மவுண்ட் ரோட்டில் இடம் இல்லை சார் அப்படின்றாரு. சரி சார், பீச் ரோடில் இடம் கிடையாது சார். அண்ணா நகர்லையும் கிடையாது, அம்பத்தூர்லேயும் கிடையாது. அப்படியே போ பூந்தமல்லி இங்கிட்டு போ, வீட்டிலேருந்து வேணால் கையை கட்டு போங்க. அப்படியே போய்ட்டு ஆந்திராவுக்கு போயிட்டு ஊத்துக்கோட்டை தாண்டி அங்கே ஏன்னா அது இன்னொரு ஸ்டேட், எங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல. அப்போ எங்கே தான் பண்ணுறது? ஸோ இவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சரிங்க இந்த மேப் எல்லாம் பார்த்துட்டு சரி இங்கே இது இப்போ இங்கே டிராஃபிக் ஆகும்னு சொல்கிறோம், சரி இங்கே வைக்கலாங்க. இன்னொன்று பிரச்சாரம் மக்கள் கூடும் இடங்களுக்கு தானேப்பா செய்யணும். திமுக வச்சா மட்டும் ரோட்டை மறிச்சிட்டு அப்படியே அங்கேயே மேடை போடுறது. கிட்டத்தட்ட நாங்கள் மட்டும்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று இவர்கள் தீர்மானமாக இருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. சார், இப்போ நம்மளுக்கு தெரியும் சார், திரு விஜய்க்கு மற்ற கட்சியை விட கூட்டம் அதிகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது சமாளிக்கிறது கஷ்டம். மக்களுடைய நன்மைக்காகத்தான் இந்த மாதிரியான முடிவை காவல்துறை எடுக்குதாங்க சார். மக்களோட நன்மைக்காகன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை பிரச்சாரமே செய்ய விடாமல் தடுப்பது எப்படிமா சரியா இருக்கும்? எந்த கட்சி பிரச்சாரம் செய்தாலும் மக்களுக்கு சில அசௌகரியங்கள் ஏற்படத்தான் செய்யும். யாருக்குமே அசௌகரியம் ஏற்படாமல் நீங்கள் ஒரு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால் மரங்களோடு மாநாடு, மாடுகளோடு மாநாடு, தண்ணீரில் மாநாடு. யாருக்காவது பிரச்சனை இருக்கா? மாடு ஏதாவது சொல்லிச்சா? மலைகளுக்கு வேறு மாநாடு நடத்த போகிறாங்க. ஆமாம், மலையில் போய் நீங்கள் ஒரு மலை உச்சியில் போய் அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தால் யாருக்காவது பிரச்சனை இருக்கா? சார், செடி கூட பேசுகிறீங்க, அதுக்கு உணர்வுகள் இருக்குது, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். மலையெல்லாம் ஓவர் சார். மலையிலையும் செடி இருக்குல்ல, மலையை நீங்கள் தோன்றீங்களே, அதை காப்பாற்ற போகிறோம். மலைக்கு வலிக்கும்ல. என்னடா ராஜா உன்னை என்னடா வேணும், வெட்டுறாங்களாடா உன்னை, பேசுகிறாரா இல்லையான்னு பாரு, வீடியோ வரும். கீழே குனிஞ்சிடுறா, படுத்துக்கிட்டுடுறா, அண்ணன் மலை கூட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியுதா? மரங்களோட மாநாடுனா போய்ங்கன்னா போய் பேசினிரு போ. ஏன்னா மாடுகளோடு மாநாடும் மரங்களோடு மாநாடும் இவர்களது வாக்குகளை பாதிக்கப் போவதில்லை. ஆனால் சார், மாடுகளோட மாநாடுகளை கூட இந்த வனவிலங்கு அதிகாரிகள் எங்கள் அண்ணனை தடுத்தாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அந்த வனவிலங்குகளை போய் அண்ணனுக்கு ஓட்டு போடுற போதேன்ற அச்சம். சும்மா இருக்கம்மா. ஸோ திரு விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது, நீங்கள் சொல்கிறது கரெக்டுமா, நான் மறுக்கலம்மா. அப்புறம் எப்படி தான் பிரச்சாரம் பண்ணுறது சொல்லுங்கம்மா? ஒன்று, எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, ஏன்னா மக்களுக்கு அசௌகரியம் இருக்குது அப்படி சொல்லிட்டு தடுத்து நிறுத்திடணும். அப்படி இல்லாட்டி எல்லாருக்குமே பர்மிஷன் கொடுக்கணும் கேட்குறவங்களுக்கு. அதானே கரெக்டு. உங்களுக்கு கூட்டம் அதிகம் வருது, அதனால் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்னா இது என்னமா ஜனநாயகம்? சார், இப்போது மக்கள் அதிகம் கூடுறாங்க, ஒரு வேளை திரு விஜய் பிரச்சாரத்துக்கு போகிறாரு அப்படின்னா மக்களுக்கு எந்த அசௌகரியமும் நடக்காமல் காவல்துறை நினச்சா சிறந்த பாதுகாப்பை மக்களுக்கு கொடுக்க முடியுமாங்க சார்? அசௌகரியமே ஏற்படாமல் பாதுகாப்பு கொடுக்க முடியும்னா அது சாத்தியம் இல்லைம்மா. எங்கேயாவது மக்கள் கூடுற இடத்துல தான் விஜய் தனது ரோட் ஷோவையோ அந்த பிரச்சார கூட்டத்தையோ நடத்த வேண்டும், சரியா? சிறு அசௌகரியம் ஏற்படத்தான் செய்யும். விஜய் 7 நாள் ஒரே இடத்தில் அமர்ந்து பிரச்சாரம் செய்ய போவதில்லை. ஒரு 1 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணுவாரப்பா, அந்த 1 மணி நேரம் மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படும். அந்த 1 மணி நேரம் பெரிய அளவு போக்குவரத்து நெருக்கடி ஏற்படாமல், சார் இந்த இடத்துல ரோடு இது சர்க்குலர் ரோடாக இருக்குது, நீங்கள் இந்த இடத்துல இவ்வளோ இடத்த நீங்கள் எடுத்துக்கங்க, ஓகேவா? நாங்கள் வண்டியை இப்படி சுற்றி விட்டுறோம், 1 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு மேலே அங்கே டிராஃபிக் தாங்காது. இது முடியுமா முடியாதா? இது தானே பண்ணணும். அதுக்கு பதிலாக திருச்சியை தாண்டி பெரம்பலூர் பக்கத்தில் பொட்டக்காட்டில் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறது நியாயமா? சொல்லுங்கள். இன்னொன்று, இவங்க நினச்சாங்கன்னா வண்டிகளை அங்கே இங்கேன்னு தடுத்து நிறுத்திட முடியும் அவங்களுக்கு வர கூட்டங்களை. அதுக்கு தாம்மா முன்னதாகவே சொல்கிறது. சார் நாங்கள் இன்றைக்கி இங்கே வரப்போகிறோம், இந்த இடத்துல பண்ணலான்னு திட்டமிட்டுருக்கோம், நீங்கள் தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்குங்கன்றதுக்காக தானே முன்னாடியே சொல்கிறது. எந்த இடத்துல நீ சொன்னாலும் நான் அங்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இது என்ன மாதிரியான அணுகுமுறைன்னு தான் நான் கேட்குறேன். இது என்னங்க சார், மக்கள் மத்தியில் அவருக்கு கூட்டம் அதிகமாக மக்கள்கிட்ட ஸ்ட்ரென்த்தை காட்டிடுவாருன்னு பயப்படுறாங்களா? மக்களை பாதுகாக்கணுன்றதுக்காக இது மாதிரி முடிவு எடுக்கிறாங்களாங்க சார்? மக்களை பாதுகாக்கணும், மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த முடிவை எடுப்பதாக இருந்தால் அதிமுகவின் கூட்டங்களையும் தானே தடை செய்ய வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி 120 தொகுதியை கடந்துட்டாரே, மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படலையாங்க? மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாமல் தடுப்பது தான் உங்களது எண்ணம் என்றால் அதையும் தானே தடுத்திருக்க வேண்டும். ஸ்ட்ரென்த்தை காட்டிடுவாங்கன்னு பயப்படுறாங்களா சார்? ஆமாம். மக்கள் நலனை யோசிக்கிறவங்க தூய்மை பணியாளர்கள் எதுக்கு சார் பிடிச்சி தரதான்னு இழுத்து போனேன்? உண்மையான மக்கள் நலன் எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? முதல்வர் ரோட் ஷோ நடத்துகிறாரா? எங்கே போனாலும் ரோட் ஷோ நடத்துகிறாரா? அந்த நேரத்தில் வண்டி போக முடியுமா? அதில் வாங்க அனுமதிக்கப்படுதாப்பா? அது அசௌகரியம் இல்லையா? ரோட்டுக்கு 2 பக்கமும் ஜனங்களை நிற்க வச்சுக்கிட்டு வரிசையாக செல்ஃபி எடுத்துக்கிட்டே போகிறாரு, இங்கிட்டும் அங்கிட்டும் மாறி மாறி போகிறாரு. அப்போ அந்த சாலையில் வாகனம் போக முடியுமா? சொல்லுப்பா, போக முடியுமா? அது அசௌகரியம் இல்லையா? நீங்கள் வெட்டியாக ரோட் ஷோ நடத்துகிறப்ப மட்டும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது, விஜய் பிரச்சாரம் செய்ய போனால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் இது என்ன நியாயம்? சர்வாதிகார போக்கு தான்.
இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இது நானும் செக் பண்ணுறேன், என்ன சார் கொடுத்துட்டாங்கன்னு. எந்த இடம் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன தாங்க பண்ணுறதுன்றாங்க. சார் எனக்கு தெரிஞ்சு அடுத்த தடவை திமுகவே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இபிஎஸ்க்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம்லாம். இப்போவே அடுத்தடுத்து இப்போ ஆம்புலன்ஸ் விட்டு ட்ரையல் பார்த்துட்டாங்கம்மா. இப்போ இந்த ஆம்புலன்ஸ் ட்ரிக்கு எடுபடலைன்னு சொன்னோன்னே அடுத்து தான் இபிஎஸ்க்கு தான் வேறு வகையில் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருக்கார்கள் அல்லவா, நடக்கும் அதெல்லாம். இதுக்கெல்லாம் தீர்வா பேசாமல் ஒரு இடத்த வச்சுக்கணும் சார், இந்த இடத்துல எல்லாரும் போய் பிரச்சாரம் பண்ணுங்க. தமிழ்நாடு பூரா இப்படி இடத்த வைப்பேன். எலெக்ஷன் வருது, எல்லா கட்சிக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும், அதான் நியாயம்.